என்ன ஸ்பீட் பிரேக்கர் போட்டு கிடக்குறான். தூங்கிட்டானா இல்லை தூங்குற மாதிரி நடிக்கிறானான்னு தெரியலையே. இல்லையே முட்டசாமி, இன்னைக்கு ராத்திரி மழை பெய்யும், 50 ரூபா பெட்டு. மழை பெய்யுமா? கனவுலையும் பெட்டா? அட பாவி பயல. நான் பெத்த மகனே நல்ல முத்து, தொந்தரவு பண்ணாம தூங்கிக்கேடா, தொந்தரவு பண்ணாம தூங்கிக்கேடா, தூங்கிக்கேடா. வருஷம் 10 தாண்டுனாலும் வாலிபம் மாறாம கிடக்குறாளே. சுப்பு 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 சுப்பு. ஏங்க தம்பி எந்திரிச்சிட போறான், சும்மா பாடுங்க. தம்பி ஏற்கனவே எந்திரிச்சிட்டான், தட்டி கொடுத்து தூங்க வச்சிருக்கேன். சுப்பு சுப்பு. என்னங்க ரொம்ப நாளைக்கு மாமாவுக்கு பசிக்குதுடா. அவ நாசமா போகணும். நாசமா போகணுமா? அதெல்லாம் இப்ப கண்டிக்காத. எப்படி கண்டுக்காம இருக்க சொல்ற? உங்க ஆத்தா என்னைய சாகட்டும்னு சாபம் விட்டுக்கிட்டு இருக்கா, அதை விட்டுட்டு உன் கூட சல்லாபம் பண்ண சொல்றியா என்னைய? ஒத்த ஆம்பளை பிள்ளை பெத்துருச்சுல்ல. பெத்துருச்சுல்லவா? நீ என்ன பண்ணுவே எனக்கு தெரியாது. அவளை நடு மண்டையில ஓங்கி நச்சுன்னு மிதிக்கிற, அந்த சத்தம் என் காது கேட்கணும். அதுக்கப்புறம் என் பக்கத்துல வந்து படு. நடுமண்டையில் அடிச்சா தாயாவ பேய் பையனோட சந்தோஷத்தை பொறுக்க முடியாதவ. பெத்த தாயை இப்படி பிரட்டி போட்டு அடிக்கிறேன் பார். சத்தம் கேட்ட உடனே சத்தியம். இவளை தீர்த்துப்புட்டு என் பிள்ளைக்கு வேற ஒண்ணு நான் கட்டி வைக்கல. என் பேர் கோட்டமலை இல்ல. நீ எல்லாம் தாயா? ஒரு சின்ன சிரிச்சு கதவை சாத்திட்டு உள்ள தூங்கிட்டு இருக்கு. சும்மா தூங்க விடாம நோச்சு நோச்சு நோச்சுன்னு அப்படியே காலை தூக்கி மண்டையில மிதிச்சனா. முதிடா, நல்லா முதிடா. உன்னைய முதிக்க சொல்லி அனுப்பிச்சு விட்டாளா? உன்னைய 10 மாதம் செமந்து வந்த பாவத்துக்கு முதிடா, முதிச்சுட்டு போடா. பாவம் பிள்ளை என்ன செய்வேன்? சுப்பு சுப்பு சுப்பு. என்ன உங்க ஆத்தா அலர்ன சத்தத்தையே காணோம்? எங்க ஆத்தா நீ 10 மாசம் சுமந்து பெத்துச்சுல்ல. என்னது 10 மாசமா? என்ன பெரிய 10 மாசம்? உன்னை 10 மாசம் சுமக்கும் போது நீ 3 கிலோ இருந்திருப்ப. ஆனா இப்ப மொத்தமா சேர்த்து 70 கிலோ இருக்க. இத்தனை வருஷமா நான் தாய் பாசத்தை நீ அசிங்கமா பேசலாமா? என்ன பெரிய தாய் பாசம்? நானும் தான் தாயி. இங்க பாரு, உங்க ஆத்தாளாவது உங்க அப்பனுக்கு தான் உன்னை பெத்து போட்டா. ஆனா நான் இவனை உனக்கே பெத்து போட்டேன். நான் பெருசா அவ பெருசா? இதுக்கு என்னடா பதில் இங்க சொல்ற? பாரு, முடிவா சொல்றேன். அவளை ஓங்கி நடுமண்டையில நச்சுன்னு அடிச்சிட்டு என் பக்கத்துல வர்ற. அப்படி இல்லாம என் பக்கத்துல பல்ல இடிச்சுக்கிட்டு வந்த அம்மி கல்ல தூக்கி போட்டு நசுக்கிடுவேன் நசுக்கி. போ இங்க இருந்து. ஏயா சந்திரா, எனக்காக நீ சங்கடப்பட வேணாமியா. வந்து கூட 4 முதிச்சுட்டு போயா.